ஹே காய்ஸ் வணக்கம். இன்னிலிருந்து நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் ட்ரெண்டிங் நேம்ல இருந்து சேஞ்ச் ஆகி தினம் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சோ நம்மளோட சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒரு சாப்பாடு. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த நேம்ல தான் இந்த சேனல் இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குயிக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான அளவு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு குக்கர்ல தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வாழைக்காய அதுல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி வாழைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமா வெந்துரும். அதுக்கப்புறமா இதுல மேல இருக்கிற தோல்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு உள்ள இருக்கிற வாழைக்காய் மட்டும் தனியா எடுத்து போட்டுக்கலாம். இது போல நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஈஸியா வந்துரும். ஒரு விசில் விட்டு எடுக்கும்போது நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். இப்ப இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற வாழைக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப இந்த வாழைக்காயை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். சூடு ஆறி இருந்துச்சு அப்படின்னா கையிலேயே நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமா, இது கூட வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பக்கோடா சுடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டி பால் சைஸ்ல நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு விசில் விட்டு வாழைக்காய் வேக வச்சு எடுத்திருக்கங்காட்டிக்கு ரொம்ப எண்ணெயில பொரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 5 மினிட்ஸ்லயே இது சீக்கிரமா இது வெந்துரும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துட்டு இதே போல இருக்கிற பேலன்ஸையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் டீயோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். 2 வாழைக்காய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது பாக்குறதுக்கு குட்டி குட்டி போண்டா மாதிரியே இருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு. நம்மளோட தினம் ஒரு சாப்பாடு சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.